ஹாய் நண்பா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் நண்பா. என்னென்னா மைதாவில் பால் மாதிரி பண்ண போகிறோம் நண்பா. ஸோ மைதா மாவு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். என்ன மாதிரினா இந்த மாதிரி கிளாஸில் மைதா மாவு போட்டிருக்கேன் நண்பா. இந்த ஒரு கிளாஸில் நீங்கள் ஒரு கிளாஸ் நார்மலாக போட்டுங்க. உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணுமா, நான் ஒரு சும்மா கம்மியாக பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கூட போட்டு பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இதில் இப்போ மைதா மாவு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். இதோட இதில் ஆட் பண்ணுறது சுகர் ஆட் பண்ணோம். சுகர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி சுகர் சும்மா சாதாரணமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். சுகர் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் நண்பா. ஸோ அப்புறம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு இந்த பரோட்டாக்கு மாவு பிணையும்ல அது மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கணும். ஓகே நண்பா. ஸோ பிணைஞ்சிட்டு இன்றைக்கி ஒரு விளாட்லாம் நண்பா, மைதா பாலோட. ஓகே நண்பா, எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா, மறந்துடாதீங்க. ஓகே நண்பா. சும்மா கம்மியாக நான் சுகர் எடுத்துருக்கேன் நண்பா. பாருங்கள், சுகர் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்படியே தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடுறவனு தான், பிணைஞ்சிடவனு தான். நீங்கள் உங்களுக்கு சோடா மாவு தேவைப்பட்டால் சோடா மாவு போட்டுங்க. ஓகே நண்பா. ஸோ என்னோடய வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ். ஓகே நண்பா, போகலாங்களா வீடியோக்குள்ளே? நான் இப்போ பார்த்துட்டே இருங்க பிணைகிறது. ஸோ நண்பா, தண்ணி ஆட் பண்ணுறேன் நண்பா. மைதாவில் லைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா சுடு தண்ணி போட்டுங்க, சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே நண்பா. ஓகே நண்பா, நான் பிணைஞ்சிக்கிறேன்ப்பா. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தாது. ஸோ தண்ணி போட்டுக்கிறேன் நண்பா. ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு நண்பா. தண்ணி பத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. இதே மாதிரி தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நார்மலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா கொஞ்சம் அப்புறம் பிரச்சனையாகிடும். கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க நண்பா. தண்ணி ஜாஸ்தியான மாதிரி தான் தெரியுது நண்பா, பிரச்சனை இல்லை. ஸோ நண்பா, ரெடி பண்ணுற நண்பா. இதுதான் மைதா பால். ஓகே நண்பா, சூப்பராக இருக்கும். சுகரும் டேஸ்ட் பார்த்துங்க. சுகரும் கரெக்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். கோதுமை மாவில் நான் வேறு மாதிரி ஒன்று செய்கிறேன். கோதுமை மாவு இருந்தால் அதுலேயும் செய்யுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா. ஸோ இன்றைக்கி டேஸ்ட் நண்பா. ஓகே நண்பா, எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் நண்பா. ஸோ ஸ்லிமில் வச்சுருங்க. ரொம்ப இதாக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் வந்துடும். ஓகே நண்பா, பாருங்கள். ஓகே நண்பா, பாருங்கள், சின்னதாக பால் மாதிரி பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் போட்டு விட்ருங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சின்னதாக இருக்குது. இது கூட கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதுவும் சின்ன பகுதி தான். பாருங்கள் நண்பா, அழகாக இருக்குது. ரவுண்டு அழகாக ஷேப்பில் வந்துடுச்சு. இது கூட சின்ன பண்ணிக்கலாம் நண்பா. சின்னதாக எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ எண்ணெயும் போட்டுடலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் நண்பா. பாருங்க, இது கூட இன்னும் சின்னது பண்ணிக்கலாம். நண்பா பாருங்க, அழகாக இருக்குது. இது கூட சின்னது பண்ணிக்கலாம். வரும் நண்பா. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு தெரியுது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நண்பா. வீட்டில் பண்ணி கொடுங்க, குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே நண்பா, ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் போட்டுடலாம் நண்பா. எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள்.
அழகாக இருக்குது. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் பட்டாச்சு போட்டு மெதுவாக போடுங்க, மேலே தெரிக்கும். கொஞ்சம் இதிலே வைக்கிங்க, பக்கத்தில் போடாதீங்க, ஒட்டிக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இதில் போடுங்க. ஓகே நண்பா. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. நண்பா பாருங்கள், அழகாக இருக்குது. எண்ணெய் ஃப்ரை ஆகிற அளவுக்கு போட்டுருங்க எண்ணெய். ஓகே நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, இப்போ நான் அப்படியே திருப்புறேன் நண்பா. பாருங்கள் கலர் மாறிடுச்சு. ஸோ இன்னும் ஒட்டாது, பக்கத்தில் போட்டாலும் ஒன்றும் ஒட்டாது. ஃபஸ்ட்டு டைம் போடும்போது கொஞ்சம் இதாக போடுங்க, பார்த்தீங்களா? அப்புறம் கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா ஒட்டாது. பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. ஸோ அது நல்லா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. காரணம் ஸோ நீங்கள் ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா. ஸோ இதில் சர்க்கரை பாவுன்னா சர்க்கரை பாவு போட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, இதுக்கே ஒரு லைக்கை ஒன்று போட்டுங்க நண்பா. ஓகே மக்களே, ஓகே சிஸ்டரு, ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே பிரதர்ஸ், பாருங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நண்பா. இப்போ நான் திருப்பி போட்டேன். இது கொஞ்சம் நல்லா இதாக குக் ஆகட்டும், கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, இந்த கான்செப்டில் வந்துடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு சொல்லணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஸோ நான் அப்படியே திருப்பி விட்டேன். நண்பா ஸோ நண்பா பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதாகிடுச்சு போயிட்டு. ஸோ நண்பா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நண்பா. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிடலாம் நண்பா. ரோடு பாருங்கள், அதாங்க இது போட்டாச்சு. சுகர் பாவு ரெடி பண்ணிவிட்டு அதில் அப்படியே போட்டுடலாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, செம்மையாக இருக்குது. இது வந்து இப்படியே சாப்பிட்லாம் நண்பா. சுகர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுகர் பாவு அதில் டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதில் டிப் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுவும் காமிக்கிறேன் நண்பா. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கு நண்பா. நண்பா பாருங்கள் நண்பா, இப்போ சுகர் பாவு வச்சுருக்குறேன். சுகர் இதாகிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இறங்கல, கொஞ்சம் ஒரு கம்பி பதம் வந்தால் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பா. மைதா பாலை. ஓகே நண்பா. இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே நண்பா, ஆட் பண்ணியாச்சு.
சூப்பராக இருக்கும். குலாப் ஜாம் மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நண்பா. பாருங்கள், நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. வீடியோவில் கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. அப்படியே ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, நல்லா இதாகிட்டுருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் நண்பா. சூப்பராகும், சாப்பிட்றக்கும். சர்க்கரை பாவில் இப்போ நான் போட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டேன், ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது பாருங்கள், நல்லா ஊறிடுச்சிடும். செம்ம சூப்பராகும் நண்பா. வேறு லெவலில் இருக்கும். ஓகே நண்பா, நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. ஓகே. ஸோ நண்பா, சூப்பராக பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. செம்ம வேறு லெவலாக இருக்கும் நண்பா. போல் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. நான் ட்ரை பண்ணுறேன் நண்பா. ஓகே சிஸ்டர்ஸ், ஓகே மக்களே, ஓகே விஜஸ், பாருங்கள். செம்மையாக இருக்கும் நண்பா. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியும். ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நண்பா, அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. இந்த பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. நல்லா ஜூஸியாக இருக்குது நண்பா. சர்க்கரை பாவு போட்டோன்னா நல்லா ஒரு குலாப் ஜாம் மாதிரி இருக்கு நண்பா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே நண்பா. ஓகே, டேக் கேர், பாய். இஸாக்கல்லா கேர்.